விஜய் இந்த இடத்துக்கு வர்றாரு, நீங்கள் வந்து அவரோட ஃபோட்டோ எடுக்கலாம், அவர் நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 மாவட்டத்திலையும் சேர்ந்த ஆட்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு 500 பேர் 1000 பேர் மொத்தமாக கொண்டு வந்து இறக்கப்படுறாங்க. சில பேருக்கு காசு கொடுத்து வேனில் கூட்டு வந்ததாக கூட வீடியோ கூட போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு 5000 10,000 பேர் ஒரே இடத்துல திரண்டு வச்சுக்கிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சாமியார்கள் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு சில பாட்டுக்கிட்டலாம் போட்டு அவங்க வந்து டெம்ட் ஏற்றி அந்த வைப் ஆக்கி லைட்லாம் போட்டு அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அப்படியே அவங்களை மூட் செட் பண்ணி அப்புறம் அவங்கள கொண்டுருவாங்க. சாமியாரை கொண்டு வந்து அந்த லைட் ஸ்பாட் லைட்டோடு அப்படி இறங்குவார். அங்கே நின்று அப்படியே மௌனமாக நின்று ஒரு ஸ்பீச் கொடுப்பார். அப்படியே கேட்டு மயங்குவாங்க. ஏறக்குறைய விஜய் அது மாதிரி தான். அந்த மாதிரியான கேட்டகரியில் ஆட்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த வைப்பான சாங்கை போட்டு ஆட விடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆட என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் சண்டேல ஹாப்பி ஸ்ட்ரீட் ஏறக்குறைய ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி தான் விஜய் பண்ணுறது. ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி தான். நல்லா கரெக்டாக அந்த பாயிண்டை பிடிச்சிட்டிங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 150 கேமரா வச்சு இந்த டான்ஸ் ஆடுறது, ஃபீல் பண்ணுறது, விசில் அடிக்கிறது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஒரு பிசிஆர் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டு விஜயை பார்த்து மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, கூட்டம் வர்றாங்க, விசில் அடிக்கிறாங்க, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னு போட்டு அந்த டெம்ட் ஏற்றின பிறகு அப்படியே வேலேருந்து மேலே எழுந்துச்சு வர்றாரு. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ஒரு நடிகராக இருக்குது, அதனால அப்படி கரெக்டாக அவருக்கு மேட்ச் ஆகுது.